அமுதான தமிழே நிவாளி என் ஆவியிலே கலந்து நாவலிலே தமிழும் அமுதான தமிழே நிவாளி என்று அன்னை தமிழை வணங்கி இந்த பெரியார் சமூக சேவை ஒன்று நடத்துகிற பகுத்திருந்து பேசுவோம் என்கிற இந்த அருமையான நிகழ்வில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்ட அதனுடைய அமைப்பினுடைய செயற்குழுவினர் மிக குறிப்பாக தலைவர் திரு பூபாலன் நண்பர் பூபாலன் அவர்களுக்கும் என்னை அழைத்த இந்த அமைப்புடைய துணை செயலாளர் நண்பர் வள்ளி அவர்களுக்கும் இந்த அமைப்புடைய பொறுப்பில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் துணை பொருளாளர் நினைக்கிறோம் அவங்க செல்வி இல்லைங்களா, அவங்க செயலாளர் செல்வி, துணை பொருளாளர் மற்ற நண்பர்களுக்கும் துணை பொருளாளர் மனோகரன் அவர்கள் சிறப்புரை நிறுத்திய திரு மனோகரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பல நிகழ்வுகளை சிங்கப்பூரில் நடத்தியிருந்தாலும் கூட இந்த சிறப்பு விருந்தினருங்கிறது பெரும்பாலும் அதிகமாக அழைக்கப்படுவதோ செல்வதில்லை. இது 2வது அல்லது 3வது முறைன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த அன்புக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அழைக்கப்பட்ட நிறுவனம் எது? பெரியார் புகழ் போற்றுகிற இந்த தந்தையர் தினத்தில் தமிழர் தந்தை அவர்களை புகழ் போற்றுகிற ஒரு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதை விட என்ன சிறப்பு இருக்க முடியும்? அந்த வகையிலே சென்ற முறை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது இன்னொரு முக்கியமான பணி இதே அரங்கில் இன்னொரு நிகழ்வு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ரோஜா முத்தியா நூலகத்தினுடைய ஆராய்ச்சி நூலகத்தினுடைய தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்திருந்ததுனால அந்த நிகழ்வு நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். இதே நாளில் இது மாதிரி ஒரு 25 வருஷம் நிகழ்வு வரைக்கும் அதனால் வர முடியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போது வந்ததுக்கும் உள்ள வேறுபாடு இல்லைன்னா, அன்று ஒரு தந்தை இருந்தார், இப்பொழுது அவர் இல்லை. அந்த தந்தை தான் நாம் அனைவரும் எழுந்து இரங்கல் தெரிவித்த கைமாலை அமைப்பினுடைய முன்னாள் காப்பாளர் புதுமை தேனி மா அன்பழகன் ஐயா அவர்கள். உள்ளபடியே எனக்கு என்னுடைய தந்தை அவர் 2020 மறைஞ்சிட்டாங்க. பாவல் இறையரசன் பேர். இருந்தாலும் கூட சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்ப்பவர்கள் எல்லாம் நீங்கள் மகன் தந்தை என்று அவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றாக பணியாற்றுகிற காலம். அந்த வகையில் என்னை வளர்த்து விட்டவர்கள் சொல்லலாம். அறிமுகத்தில் சொன்னது போல சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம் என்கிற அமைப்பிலே நெடுநாள் தொடர்புடையவராக இருந்தாலும் கூட பெருமளவிலே சிங்கப்பூர் சமுதாயத்திலே என்னை முன்னிறுத்தி அழகு பார்த்த ஒருவர்கள் ஒரு புதுமை தேனி மாண்புலர் ஐயா மிக முக்கியமானவர். எனவே அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இப்போதான் அவர் சொன்னது போல புகழஞ்சல் நிகழ்வு நடத்தினோம். சென்ற 2 வாரத்துக்கு முன்பு ஒரு பெரிய கவியரங்கெல்லாம் நடத்தி அவர்களை பற்றி எல்லாரும் எங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்தோம். அந்த கவியரங்கத்தில் நான் பேசும்போது சொன்னது, ஆயக்காரன் குலம் தந்தார், சொந்த ஒரு ஆயக்காரன் குலம்னு உங்களுக்கு தெரிந்தறியல, வேதாரண்யம் என்ற இடத்துல பிறந்தவர். ஆயக்காரன் குலந்தது மாயக்காரரே, சிங்கை வந்து அற்புதங்கள் செய்த தேனியே, இன்று எம்மை விட்டு மாயமானது எண்ணியே என்று மிக உணர்ச்சி பொங்க பாடிய பல கவிதைகளை பாடினோம். அதையெல்லாம் தாண்டி இந்த அமைப்பினுடைய மதியுரைஞராக அவர் இருந்திருக்கிறார்கள் அன்பு ஐயா. அடிப்படையில் அவர் பெயர் கூட பழனிவேலுங்கிற பேரை புதுமை அன்பழகன் மாற்றி வச்சிருக்காங்க. சிங்கப்பூர் வந்ததுனால புதுமை தேனி என்று இங்கே நண்பர்கள் அவர்களை அழைக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு செயலும் தன்னுடைய புதுமையை நிரூபித்துக் கொண்டே வருவார். தன்னுடைய நூலாக இருக்கட்டும், நூல் வெளியீடாக இருக்கட்டும். அவர் தன்னுடைய மகன் திருமணத்துக்கு தாலி கட்டாங்கன்னு சொல்லி தாலி கட்டக்கூடாதுங்கிற அடிப்படையில் சுயமரியாதை திருமணம் இருக்க வேண்டும். மிக குறிப்பாக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. சுயமரியாதை, பகுத்தறிவு போன்ற சிந்தனைகளே உள்ளவர். அவர்களை நினைவு கூறி இந்த நிகழ்வை தொடங்குவதிலே மனநிறைவு. உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே இன்னொரு வகையிலும் மிகச்சிறப்பு என்னன்னா, நீங்கள் தந்தையர் தினத்துக்கு அன்று தந்தைக்கு மிக நெருக்கமான திருக்குறளை, இத்தனை திருக்குறளை ஒன்றாக இந்த மழலை செல்வங்கள் கேட்கிற வாய்ப்பு எனக்கு அளித்திருக்கிறீங்க. ஏன்னா ஏன் உங்களுக்கு திருக்குறள் அவங்க பிடிக்கும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. உண்மையாலுமே நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், ஒரு பொருள் அல்லது ஒரு கருத்து எனக்கு என்னன்னா திருக்குறள். காரணம், என்னுடைய தந்தையார் அவர்கள் மாணவர்கள்லாம் புரியும்னு நினைக்கிறப்ப நான் பேசுறது உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பார்க்கலாமா?
பிரியனா குகனா யார் அந்த மாதிரி தெரியும் பார்த்துட்டு அவர் பிரியன், இவர் தான் குகன். கரெக்டா? உங்களை மாதிரி தான் நானும் சின்ன வயசுல ஒவ்வொரு முறையும் என்னோட தந்தையார் அவருடைய 17 வயசுல அவர் 3வது தான் படிச்சிருக்காரு. அந்த காலத்துல யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பெருசா. ஒரு 7, 8, 9, 8வது படிச்சாவே வாத்தியார் ஆயிடலாம் போகலாம். சில சூழல்கள் இருக்கும். அப்பெல்லாம் குழந்தை எல்லாத்துக்கும் பெரிய வருமானம் இருக்காது. அவங்க குடும்ப சூழலை நிர்வகிக்கணும். 4-5 பசங்கள்லாம் இருந்துட்டாங்கன்னா ஒன்று தோட்ட வேலைக்கு அனுப்புவாங்க, கூட தன்னுடைய தொழிலுக்கு உதவிக்கு வச்சுக்குவாங்க. அதனால படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. எனக்கு என் தந்தையார் 3வதே நல்லா படிச்சிருக்காரு. 3வது படிக்கும் பொழுது அவர் சொன்ன பதில் வந்து 10வது அப்போல்லாம் வந்து 1, 2, 3ன்றது 10 வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் பாடம் நடத்துவாங்க. ஒரு கேள்வி கேட்டு 10வது வகுப்புலேருந்து சொல்ல 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 பதில் சொல்ல முடியல. எங்கள் அப்பா 3வது படிச்சவங்க சொல்லியிருக்காரு. அப்படி உள்ளவரை 3வதுக்கு அப்புறம் அனுப்பல, படிக்கல. ஆனால் அவர் முயற்சியை விடாமல் அந்த கல்வி மேல் இருந்த ஆர்வத்தால் சொந்தமாக ஒரு நண்பர் கொடுத்த திருக்குறள் படித்து 17 வயதில் 1330 குறளை மனப்பாடமாக சொல்லுகிற ஆற்றல் பெற்றார். அவர் செய்கிற தொழில் அப்போ அந்த காலத்தில் தையல் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இப்படி வச்சு படிச்சுட்டே இருக்கிறத அப்படியே படிச்சுட்டார். 17 வயதில் படித்தவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் அது முடிச்சு உரை எழுதலான்னு எழுதி, உரையும் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறது எழுதி, அதையும் அவருக்கு மனம் ஒப்பாமல் திருக்குறளுக்கு கவிதைகளை எழுதி முத்தமிழறிஞர் கலைஞர் கையில் முன்னுரை வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் அவரையே வச்சு வெளியிடுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி 1982 ஜூன் 10 எனக்கு நினைவு இருக்குது. உங்களை மாதிரி 13 வயசு இங்கே யாராவது இருந்தீங்கன்னா நம்ம கடைசியாக பேசின தம்பி 13 வயசு நானும் இப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். அவர் பேசுகிறார். அந்த நூலை வெளியிட்டு நானே திருக்குறளுக்கு ஒரு எழுதல என்னுடைய தம்பி எழுதியிருக்கிறார், எனக்கு வழிகாட்டிலாம் ஒரு பெரிய அறிஞர் பாராட்டி பேசிய அதை பார்த்து தான் அந்த தமிழ் ஆர்வம் வந்தது. நான் ஒரு அடிப்படையில் ஒரு பொறியாளர், நீங்கள் படித்த மாதிரி பொறியாளர் படிப்பெல்லாம் படிக்க போயிட்டோம்னா வேறு எதுவும் வராது. நீங்கள் போனீங்கன்னா படிக்க முடியாது. ஏன்னா தமிழ் வழிக்கல்வி அப்புறம் ஆங்கில வழிக்கல்வியில் போய் அதுக்கான சிக்கல்லாம் தாண்டிட்டு இருக்கும்பொழுது நமக்கு தமிழ் சிந்தனையே வராமல் இருக்கும். ஆனால் இந்த உந்துதல் இருந்ததுனால சிங்கப்பூர் போன்ற சூழல் உள்ள இடங்களில் வந்து தமிழ் கற்றுக்கொள்கிற வாய்ப்புலாம் கிடைச்சிருக்காடி. அது அந்த அந்த உந்துதல் திருக்குறள் தந்தையார் வெளியிட்டது பெரிய உந்துதல். வந்து அப்போல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இது மாதிரிலாம் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நிகழ்ச்சியெல்லாம் பெருசாக இல்லை. வீட்டில் ஓய்வு நேரம் அல்லது தேர்வு முடிஞ்சு ஓய்வாக இருக்கும் பொழுது படிக்க சொல்லுவாங்க. அப்படி படிக்க சொல்லும் பொழுது ஒரு 50 குறள் படிப்போம். படித்து மரணம் பண்ணி அப்புறம் திருப்பி பள்ளி துவங்கிடும், மறந்துடுவோம். திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி அதே 50 குறளை படிப்போம், மறந்துடுவோம். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஜப்பானில் இருக்கும்பொழுது நேரம் கிடைச்சது. நான் ஒரு உறுதி எடுத்துட்டு அப்பா திருக்குறளை முழுச்சு மனப்பாடம் பண்ணி உரை எழுதுகிற அளவுக்கு இருந்தாங்க, நம்ம படிக்கக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கே ஏற்பட்ட ஒரு உந்துதலில் ஒரு நாளைக்கு ஒரு 10 குறள் படித்து 1330 குறள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே வாசித்து முடித்தேன். அதுவே சொல்கிறதுக்கு பெருமையாக தான் இருந்தது அந்த நேரத்துக்கு. ஏன்னா வாசித்து முடிப்போமானா தொடங்குவோம், நிறுத்திடுவோம், அப்படி தானே வரும் எல்லாமே. அப்படி ஒரு சூழல். ஆனால் அண்மையில் என் தந்தையார் மறைவுக்கு அப்புறம் நான் செஞ்சிட்ருக்க அவருடைய நினைவு நாளன்று செய்கிற ஒரு செய்தியை இங்கே சொல்கிறது பொருத்தமாக இருக்குன்னு அடிக்கடி இதை மேடையிலையும் பல நேரத்துலையும் சொல்லியிருக்கேன். அதை தான் செயல்படுத்த ஆரம்பித்தேன். என்ன பண்ணேன், இப்போ நான் ஒரு தடவை படித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பொருள் புரிந்து படிக்கிறதுக்காக 10 குறள் ஒரு நாளைக்குன்னு படித்தேன். ஒரு தடவை எனக்கு இந்த கவிமாலை பொறுப்பெல்லாம் வந்த பின்னாடி அப்போது கவிதை வாசிக்க சொல்லி எல்லாத்தையும் இது மாதிரி உட்காந்து வாசிக்கணும், நாங்களாம் திட்டமிடணும். 10 பேர் கவிதை வாசிச்சா எவ்வளோ நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியணும். ஒரு 20, 25, 30 பேர் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும். அதனால அவங்க கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு நிமிஷத்தில் கவிதையை வாசிக்கிறது எவ்வளோ படிக்க முடியும் நானே எழுதி படித்தோம். அது 16 வரை தான் படிக்க முடியும்னு கண்டுபிடிச்சோம். 16 வரை எழுதுனா ஒரு நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு எல்லாம் வச்சோம். அதனால உங்கள் கவிதை 16 வரைக்கு மேலே போகக்கூடாத கட்டுப்பாடு வச்சப்போ தான் நான் அப்போது திருக்குறள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ திருக்குறள் முழுசும் வாசிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 6-9 மாதம் ஆச்சு. அது பொருள் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிறதுக்கு. திருக்குறள் முழுசும் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யாராவது ஒரு சொல்லுங்களேன். தம்பி, சின்ன தம்பி, இங்கே எல்லாம் பேரில் எல்லாம் உங்கள் பேரில் என்கிட்ட இருக்கு. ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஒரு முழுசும் 1330 குறள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் இதுக்கு பின்னாடி இருந்து ஆரம்பிச்சிடலாம். பையன் யாரு? சேகர் தனுஷ், ஆக பெரிய தம்பி. சொல்லுங்க. அது ஒவ்வொருவருடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கும். எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குது, நான் படிச்சே ஆகணும்னு நினைச்சேன்னா ஒரு 3-4 மாசத்துல படிச்சிடலாம். பொருள் புரிந்து நான் பொருள்லாம் பிடிக்காம சும்மா வாசிக்க சொல்றேன். அப்படியே எடுத்து இது அப்படியே எப்படி வாசிக்கிற மாதிரி எடுத்து கண்ணை மூடிட்டு நான் திடீர்னு எடுத்து எதுவும் இருக்கலாம்
ஏதோ சில இடத்துல வென்றை வைத்துக்கொள்ளலாம், அப்படிப்பட்டவைகளை நாம் இக்காலத்துக்குங்கிற மாதிரி அப்படியே எடுத்து வாசிக்கிறோம். ஏன்னா அதை நான் வாசிச்சு ஒவ்வொரு அதிகாரம் வாசிச்சா ஒரு அதிகாரத்துக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். 130 அதிகாரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் இல்ல, ஒரு அதிகாரத்துக்கு 1 நிமிடம். 133 அதிகாரத்துக்கு 133 நிமிடம் தானே. 133 நிமிடம்னா எவ்வளவு? 2 மணி நேரம் 13 நிமிஷம். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு 13 நிமிஷத்துல திருக்குறள் படிக்க முடியலாம்னு உங்களுக்கு தெரியுமா? நினைச்சு கூட பார்க்கல நீங்க. ஆனா இதை நினைச்சு பார்க்காம இதுக்கு எத்தனை திரைப்படம் பார்த்துருப்போம். ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2.5 மணி நேரம். 3 மணி நேரம். எத்தனை திருக்குறள் எத்தனை தடவை படிச்சிருக்கலாம் வாழ்க்கையில். இது எனக்கு தோணுச்சு, சொல்லி பார்த்தேன். இது மாதிரி பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், ஓ அப்படியான்னு கேட்டு போயிடும். அதுக்கப்புறம் வேலையை பார்த்து மறந்து போயிடும். அதனால என் தந்தையார் இறந்த பின்னாடி என்ன செய்யறது எனக்குள்ள இருந்த அந்த மன உந்துதல் நான் செய்ய ஆரம்பிச்சேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டமாக வகுத்து, சரி இதை சொல்லலாமா வேண்டாமேன்னு சந்தேகத்தில் இருந்து இங்கேருந்து நண்பர்கள்ட்ட, இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நண்பர்கள், முக்கியமாக பள்ளி நடத்துறவர்கள் கேட்டேன். எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க, தந்தையார் நினைவு நாள் வருது, நான் ஒரு சின்ன திட்டம் போட்டு உங்களுக்கு கொடுக்குற செய்தி தருவீங்களான்னு. அதை நீங்கள் சொல்கிறீங்க செய்யாமல் சொல்லி நெருங்கிய நண்பர்கள், மிக முக்கியமானவர்கள், அவர்களே தமிழ் ஆளுமைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுக்கோட்டையில் வெங்கடேஸ்வரா பள்ளி நடத்துகிற அன்பு அண்ணன் தங்கமூர்த்தி, புலவர் கவிஞர் தங்கமூர்த்தி. அது மாதிரி 4-5 பேருக்கு கேட்டேன். திருவள்ளுவர் கல்லூரினே வச்சிருக்கிறவர் கரூரில் செங்கோட்டுவன் ஐயா, அவங்களுக்கெல்லாம் கேட்டார், தாராளமாக சொல்லுங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு. என்ன சொன்னேன்னா, உங்கள் மாணவர்கள் 10 பேர்த்த உட்கார வைங்க, ஒரு அறையில் உட்கார வைங்க. அவங்க ஓரளவுக்கு தயக்கம் இல்லாமல் தமிழ் வாசிக்கிறவங்களா இருக்கணும். ஏதாவது போட்டிக்கு நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க, பாட்டு பாடுபவர்கள், தமிழ் பேச்சு போட்டிக்கு நீங்கள் அனுப்புறவங்கலாம் சரளமாக தமிழ் வாசிச்சிருவாங்க, தடுமாற மாட்டாங்க. அவங்கெல்லாம் உட்கார வச்சு நான் கொடுக்குறேன், என்னோட தந்தையார் நினைவு பதாகை கொடுக்குறேன், அது பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு நீ இதை வாசிக்க சொல்லுங்க, நானும் ஒரு தாள் தயாரித்து தர்றேன், ஒவ்வொரு அதிகாரம் முடிச்சோன்னா நீங்கள் அதை முடிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு மார்க் படிக்க சொல்லணும்னு சொன்னேன். எல்லாருக்கும் எனக்கு அவங்க அவ்வளோ தீவிரமாக அழகாக ஒரு பதாகை செஞ்சு அப்பா படத்தோட எல்லாம் பண்ணி இந்த மாணவர்களை படிக்க வச்சு அந்த தாளில் பூர்த்தி செய்து எனக்கு அனுப்பிச்சாங்க. தாளில் கடைசியாக ஒரு நேரங்கள் இருக்கும், எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லல. முதல் ஆண்டு 5 கல்லூரி அல்லது பள்ளி நிறுவனங்களில் 60 மாணவர்கள், நாங்கள் ஒன்னொன்றுக்கும் 10 தான் கேட்டோம். ஒரு பள்ளியில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கள் கல்லூரியில் எல்லாத்தையும் வாசிக்க சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவருக்கு 1330 ரூபா கொடுத்தோம் வாசித்தா. ஸோ அது நம்ம தொகையாக கொடுக்கணும். அதனால் 50 பேர் தான் எங்களுக்கு நிதி நிலம் இருக்குது, திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை மீறி 15 பேர் சேர்ந்து வந்தாங்க, 65 பேர்னு சொல்லி முதல் நாள் அது மாதிரி சொல்லி 65 பேர் முதல் ஆண்டு இது மாதிரி வாசித்து எனக்கு எல்லாம் அனுப்பிச்சாங்க. அதில் அதிகபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டவங்க இருக்குது, நம்ம குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வாசித்தவங்களாம் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சரளமாக வாசிக்க தெரிஞ்சவங்களாம் நிற்காம வாசிச்சிடறாங்க. அதனால் 6 மணி நேரம் 2 மாதம்லாம் இல்லை, அது கூட்டு முயற்சியாக ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் செய்ய முடிஞ்சால் பண்ண முடியும். நிச்சயமாக நம்ம தனியாக உட்காந்து படித்தோம்னா படிக்கிறது வேறு ஏதாவது வேலை வரும், கஷ்டம். நானே திருக்குறளை இங்கே உட்காந்து படிச்சேன்னா படிச்சிருக்க முடியாது. ஜப்பானில் போய் எந்த தொந்தரவும் இல்லாமல் 10 படித்தேன். அது நமக்குள்ள விதிக்கிற கட்டுப்பாட்டினாலே முடியும் அப்படின்னு சென்ற ஆண்டு 2025 இதே முயற்சி பண்ணும் பொழுது ஒரு பள்ளியில் 10 பேர்லாம் வேண்டாம், நாங்கள் நிறைய தரோம் அப்படின்னா. நிறைய தந்தா நான் பணம் தரணுமே, இல்லை நீங்கள் பணம்லாம் ஒன்றும் தர வேண்டாம், 10 பேர்த்துக்கு நீங்கள் பணம் தருங்க, எல்லாத்தையும் நான் உட்கார வைக்கிறேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி இது என்னடா இவங்க 10 மாணவர்களுக்கு பணம் கொடுத்துட்டு மீதி எல்லாம் சும்மா கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒரு 100 பேர் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு தொகை கொடுக்குறதும், என் நண்பர்கள்ட்ட அது மாதிரி விஷயம் இருக்குது நடக்குது, நீங்கள் ஆளுக்கு 10 மாணவர்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் உடனே அன்றைக்கே ஒத்துக்கிட்டாங்க. சென்னையில் மட்டும் 100 மாணவர்கள், மற்ற இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஒரு 8 அல்லது 9 கல்லூரிகளில் 205ன்னு நினைக்கிறேன், போன தடவை 205 220 பேரும் மாணவர்களுக்கு நாங்கள் அந்த திருக்குறள் வாசிப்பை மிக வெற்றிகரமாக செஞ்சோம்.
மாணவர்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரே ஒரு மாணவர் மட்டும் கைதட்டுறார், அவர் படிச்சுட்டாங்க. அந்த மாணவர்கள் வந்து தம்பி நவநீத கிருஷ்ணனா, அவர் தான் ரெண்டுலேயுமே செஞ்சார். இப்போ சொல்லுங்க, இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் திருக்குறள் வாசிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு மனநிலை? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஏற்பாடு எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. என்னுடைய தந்தையார் நினைவு, அவருடைய பணிகள், நான் எதிர்பார்த்து மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்த்ததை நீங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்கிறத பெரியார் சமூக சேவை மன்றத்துக்கான என்னுடைய வாழ்த்தாக, பாராட்டாக. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்கிறீர்கள், ஒரு கதையாக சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஆர்வம் இருக்குல்ல, இந்த ஆர்வம் இந்த மேடையில் நின்று மாணவர்கள் இத்தனை பேர் மத்தியில் ஒரு கதையை சொன்னோங்கிற நினைவு அவர்களை முந்திக் கொண்டே இருக்கும். எப்படி என்னோட தந்தையார் அந்த திருக்குறள் செய்த பணிகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது, அது மாதிரி மாணவர்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்படும். இது மாதிரி அவர்களை ஈடுபடுத்தும் பொழுது நடக்கிறது என்னன்னா, அவர்களுக்கு ஒரு நினைவு பதிவு இருக்கும். அந்த நினைவு பதிவு பிற்காலத்தில் அவர்களை உந்திக் கொண்டே இருக்கும். அந்த வகையில் மிகச்சரியான சேவை. அவர்களுக்கு பாராட்டு, மாணவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டு. இங்கே இருக்க 10 குழந்தைகளையும் 10 அல்லது 12 குழந்தைகளையும் கட்டி ஆரத்திலையும் முத்தமிடும். அந்த அளவுக்கு என்னுடைய நெஞ்சினர்களை பார்த்து கொண்டிருந்தேன். மிக அருமையாக எல்லாருமே முயற்சி செய்து, சின்ன வந்தோடனே எனக்கு அதிகமானது குஹன் அண்ட் அவங்க 2 பேர், குஹன் அண்ட் மூர்த்தியா இல்லை பிரியன், குஹப்பிரியன் அவங்க சொன்னேன். குஹன் அண்ட் பிரியன் அவங்க தான் முதல்ல சந்தித்தேன். இத்தனை புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீர்கள், அதுவும் குரல் ஆர்வத்தோடு உள்ள நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா குரலுமே பொருத்தமான குரல் அருமையாக தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. ஏன் இன்னொரு முக்கியமான விஷயம், என் தந்தைக்கு மட்டுமல்ல, நாம் தமிழர்களின் தந்தையாக போற்றுகிற பெரியார் அவர்களுக்கு பிடித்தமானது மட்டுமல்லாமல், பெரியார் எடுத்துக்கொண்ட முயற்சியான பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக இருந்ததெல்லாம் என்னென்னு அவர் அந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தது. தமிழ் இலக்கியத்தின் மிகச் செறிவான நூலாக நான் முன்னிலைப்பது திருக்குறள் என்பதுதான் பெரியாருடைய ஆய்ந்த முடிவு. எனவே பெரியாருக்கும் பிடித்த, நமது தமிழர் தந்தையான பெரியார் பிடித்தது மட்டுமல்ல முன்வைத்த நூல் திருக்குறளுக்கு மாநாடே நடத்திருக்கிறாங்க. மாநாடு நடத்துறது மட்டுமல்லாமல் திருக்குறளை பற்றி பெரியார் பகுத்தறிவுக்கு திருக்குறள் என்ன குறள் நீங்க சொல்வீங்க? எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த திருக்குறள், இது திருக்குறள்ல எதை சொன்னாலும் சிந்திச்சு சொல்லு அப்படின்றது. ஆனா திருக்குறளையே சிந்திச்சவர் பெரியார். அதாவது அந்த திருக்குறள் நூலை இந்த திருக்குறளுக்கு அப்படிங்கிற ஒரு சோதனை சாலைக்குள்ள உள்ள அனுப்பிச்சு திருக்குறள் சரியா இல்லையா அப்படின்னு பார்த்து நமக்கு கற்றுக்கொள்ள சொன்னவர். ஏன் அப்படி சொல்றேன்னா, முதல்ல திருக்குறள் பெரியார் பிடிக்கல, பெரியார் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பவுமே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில அதிகாரங்களை ஒதுக்கி வைத்து படியுங்கள் என்று சொல்றார்கள். திருக்குறளையே சோதனைக்கு உட்படுத்தி படித்தவர் பெரியார். இதெல்லாம் உண்மையாலுமே சொல்லலாமா, முன்வைக்கலாமா நம்ம சமுதாயத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 அதிகாரம், வாழ்க்கை துணை அதிகாரத்தில் சில குறளும் பெண்வழி சேரல் அதிகாரத்தில் குறளும் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சம நோக்கு சிந்தனையோடு ஆணும் பெண்ணும் சமம் என்று கருதுகிற இந்த உலகத்தில், நாம் எதிர்பார்க்கிற உலகத்தில் திருக்குறளை போய் ஒரு நூலாக வைக்கலாமா அப்படின்னு அவ்வளவு சிந்திச்சு தீவிரமா வள்ளுவர் கோட்பாட்டின்படியே சிந்திச்சு அவர் சில தெய்வம் தொழால் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. தெய்வம் தொழால் கொடுங்கன் தொழுதெழுவான், அதாவது கடவுளே கும்பிட மாட்டாங்க, ஆனா கணவரை கும்பிட்டு எழுதிருந்தாங்கன்னா அவங்க சொன்னா மழை பெய்யுங்கிற மாதிரி அது பொருள் உள்ள திருக்குறள். இது எப்படி அது பொருள், இது சரியான குரலா இருக்கும், இது எப்படி நம்ம சமுதாயத்துக்கு முன்வைக்கணும் அப்படின்னு ஒன்றும். இந்த பெண்வெளி சேரல்ங்கிறது என்கிற அதிகாரத்தையும் அவர் சொன்னது. இந்த பகுத்தறிவுக்கான மிக செறிவான குரல் அந்த எப்பொருள் யார் யார் வாக்கிய இப்படி பல குரல், திருக்குறளுக்கே சோதனை காரணமாக வந்த குரல்கள் நிறைய இருக்கு, அல்லது பயன்பட்ட குரலாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்வது, திருக்குறளை நிச்சயம் அனைவரும் வாசிக்க வேண்டும். தமிழராய் பிறந்து திருக்குறளை முழுதும் வாசிக்காமல் இறந்தால், இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை, இப்போ நான் சொல்லிட்டேன் 2.5 மணி நீ படிச்சிடலாம். இப்ப நமக்கு என்ன தோணும், நான் நிச்சயம் தமிழனாக பிறந்தால் திருக்குறளை வாசிக்காமல் நான் தமிழ்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய ஒரு அது பெருமையா சிறுமை அப்படிங்கிற சிந்தனையை நான் என்னுடைய செய்தியாக இந்த அவைக்கு முன் வைப்பது என்னுடைய கடமை என்று கருதி, நல்ல வாய்ப்பு, மிகச்சிறந்த சேவை செய்திருக்கிற இந்த அமைப்புக்கும்
இங்கே கலந்து கொண்டு தன்னுடைய கவிதைகளை எழுத வாசித்த அத்தனை மாணவர்களின் பேரையாவது நான் வாசிச்சிடுறேன். ஆதாரம் பூவாளன் வாழ்த்துக்கள். ஆவீரான்னு நினைக்கிறேன் அந்த மாணவி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பு. குகன் பிரியன், 2 பேருமே கற்க கசட நூலை சொன்னீங்க. கற்க கசட நூலுக்கும் திருக்குறள் பொருத்துங்க. அது அந்த அந்த குறளுக்கும் திருக்குறள் பொருந்தும். ஏன்னா கற்க கசடற கற்றபடி அது இருக்கு. திருக்குறளை படிச்சு திருக்குறள் நடன்னு சொல்லி அதில் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தன்னுடைய தன்னுடைய மகன்லாம் நம்மளுடைய கட்டுப்பாடுகள் இருக்கணும், நம்ம சொல்றபடி இருக்கணும். தவறி போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், வழி தவறி போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு திருக்குறள் இருக்கு. இழுக்கல் உடையிலை ஊற்றுக்கோள் அற்றி ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நடந்து போறப்ப வாழ்க்கை அப்படிதான். வாழ்க்கை வந்து நமக்கு சம சாலையாலாம் இல்லை, மேடு பள்ளங்கள் வழுக்கு சாலையெல்லாம் இருக்கிற இடம் தான் வாழ்க்கை. நம்ம எங்கேயும் தெரியாம போய் ஒரு விழுந்துருவோம். மொத்த தமிழ்நாடே போய் விழுந்திருக்கிற மாதிரி, ஏமாற்றத்தில் போய் விழுந்துருக்கு, கவர்ச்சி பின்பு விழுகிற வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. அது மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறது தான் இழுக்கல் உடையுளை ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். நல்ல சிறந்த மனிதர்களுடைய சொல்லை பின்பற்றி நடந்தால் நாம தவற மாட்டோங்கிறது தான் அந்த குறள். அது திருக்குறளே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் தானே. நம்ம குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவர்கள் வாழ்வில் எந்த விதமான வழுக்கலும் இல்லாமல் சரிக்கு விழாமல் வாழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்க பெற்றோராகவும் அதை சிந்தனையாக எடுத்துக்கொண்டு மாணவர்கள் கற்றுத்தர வேண்டும். மாணவர் பாலசுந்தரம், ஸ்ரீ லக்ஷன், நவநீத கிருஷ்ணன், சாய் சாதனா, செந்தில்நாதன், மனோகர் மதனா, அப்புறம் நவநீத கிருஷ்ணன் முன்னாடி சொல்லிட்டேன், மதனா மனோகர் அவங்க குழந்தைன்னு நினைக்கிறேன். செய்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.